ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ராகவ் அபியை கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே உள்ளவங்க எல்லாருமே அபி ராகவ் 2 பேரையும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இவங்க தான் உங்கள் ஒய்ஃபா, ரொம்ப அழகாக இருக்காங்க, உங்கள் 2 பேரோட ஜோடி பொறுத்த ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்டு ராகவ் ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே ரொம்பவே கடுப்பாகி போகிறாரு. இங்கே யாருமே உங்கள் கல்யாணத்துக்கு உன்னால் கூப்பிட முடியல, காரணம் உன்னோட சுச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ இங்கே எங்களோட நிறைய நேரம் நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. ராகவோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் சொல்கிறாரு, பரவாயில்ல ராகவ், நாங்கள் எல்லாம் ரொம்பவே பயந்து போன ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துருவியோ, ஏன்டா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கேட்க, என்னடா தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்க, உன்னால் மதுவை மறக்க முடியாமல் தானே இருந்தது, இப்படியோ மதுவை மறந்துட்டு இப்போ நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பார்த்தியா ராகவ், ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களை பார்த்தாலும் வந்து மது பார்க்குற மாதிரி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு பயங்கர எரிச்சல் அடைகிறாரு. இப்போது நிறுத்துடா அப்படின்னு சொல்கிறது கேட்டு, என்னடா என்னாச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் கேட்க, மதுவெல்லாம் எதுக்கு இவ்வளோ நீ கம்பேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. எல்லாருமே ஒருத்தர் திரும்பி திரும்பி பார்த்துக்க, என்னடா ராகவ் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறத கேட்ட ராகவும் பக்கம் சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறதன் பேரில் வந்து என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மதுவோட ஞாபகம் வருது. ரொம்பவே அதிகமானதுனால டிரைவ் பண்ண முடியாத காரணத்தில் என்ன பண்ணுறாங்க, ராகவை அபி கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அந்த தருணத்தில் வந்து மதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வராங்க. அபியோட மனசுக்குள்ளே யார் இந்த மது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே வராங்க. ரொம்பவே புலம்பிகிட்டே என்ன பண்ணுறாங்க, அபியோட தோல்லையே வந்து சாஞ்சிடறாரு ராகவ். இப்படி யாருக்கும் தெரியாமல் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அபி. அந்த தருணத்தையும் வந்து அதே பேரை சொல்லி புலம்புறதுனால, யாருங்க அந்த மது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, மதுவோட கால் தூசிக்க கூட நீ இணையாக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு மதுவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. இதனால் அபிக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகுது. அதுக்கப்புறமா ராகவ் தூங்க ஆரம்பிக்க, என்ன நடந்துச்சு, யார் அந்த மது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்க டைரி எடுத்து படித்து பார்க்கும்போது தான் தெரியுது மது யார் அப்படின்றது. மது பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராகவ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. அபிக்கு இவ்வளோ நல்லவராக இருந்திருக்காரு, இவ்வளோ உருகி லவ் பண்ணியிருக்காரு மதுவை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மது ராகவ் கிட்ட நடந்துக்கிற விதமே வந்து வேற மாதிரி இருக்குது. இதை பார்த்து ராகவுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்ததாக சுந்தரி ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறத பார்த்த கிருஷ்ணா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுந்தரி, இல்லை என் பிள்ளையாச்சும் அவனுக்கு எதாவது ஆயிடுமான்னு எனக்கு பயமாக இருக்குது, நான் இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறதன் பேரில் அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆகாஷ் அந்த இடத்துல இருந்து நிற்க, அதுக்கப்புறம் பூந்தொட்டியை சுந்தரி வந்து யாருக்கும் தெரியாமல் தள்ளி விடுற மாதிரி தள்ளிவிடு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து ஆகாஷை வந்து காப்பாற்றுற மாதிரி ஆகுது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, பயந்து போயிட்டு, என்னாச்சு ஆகாஷ் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, மாமா தான் வந்து காப்பாற்றிட்டாரு, அப்புறம் எதுக்காக நீ இப்போ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்படி என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாமல் இருக்காதுன்னு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் வந்து கடுமையாக வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அணுவும் வந்து மனசு கஷ்டத்தோடு அழ ஆரம்பிக்கிறத பார்த்து ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏன் இது மாதிரிலாம் அழுதுட்ருக்கீங்க, எதிர்ச்சியாக வந்து பூந்தொட்டி வந்து விழுந்தது, அதுக்காக ஏன் உங்களே நீங்களே வருத்திக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சுந்தரி பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. இதெல்லாம் வந்து அபிகிட்ட சொன்னதுக்கப்புறமா தெரியுது, இதெல்லாம் இவங்களோட பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அபி என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.